ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இந்த வெயில் காலத்தில் டே பை டே வந்து நம்ம ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே போகும். அந்த மாதிரி சேஞ்ச் ஆகாமல் பர்மனெண்ட்டாக நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல கலராக வச்சுக்கிறதுக்கும், ஏஜிங் வந்து சீக்கிரம் வராமல் தடுக்கிறதுக்கும், ஃபேஸில் வந்து முகச்சுருக்கம் வராமல் பாதுகாக்கிறதுக்கும் இந்த க்ரீம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன், அதாவது பொட்டேட்டோ. நீங்கள் வந்து ஒரு பொட்டேட்டோ எடுத்தால் போதும். நான் வந்து ஒரு ப்ரெட்டு வச்சு ஒரு ரெசிபி பண்ணுறதுக்காக நான் வந்து எல்லாமே துருவி வச்சுருக்கேன். ஸோ துருவிட்டு அதை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி தோல் சீவி துருவி வச்சுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் உள்ள அந்த மங்கு டர்ன்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்குக்கு நீங்கள் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்மால் டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணால் போதும். இதை வந்து சைடில் நம்ம அடுப்பில் வச்சிடலாம், பாயில் ஆகிட்டே இருக்கட்டும். அட் த சேம் டைம் நம்ம சைடில் வந்து நான் பச்சை அரிசி ஊற வச்சுருக்கேன். இந்த அரிசி வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஏஜிங் வராமலும் பாதுகாக்கும், முகத்தில் வந்து சீக்கிரம் முகச்சுருக்கம் வராமலும் பாதுகாக்கும். இதை வந்து நல்லா வந்து ஒரு 6 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். சைடில் வந்து இந்த உருளைக்கிழங்கை வந்து கிளறி விட்டுட்டே இருங்க, அதாவது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடியில் வந்து கொஞ்சம் பிடிச்சிரும். ஏன்னா கம்மியான குவான்டிட்டி தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதுக்காக இப்போ வந்து இந்த அரிசியை வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நீங்கள் காட்டன் கிளாத் இருந்ததுன்னா அதில் கூட கிளாத்தில் கூட நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் வந்து கீழே விழுற சான்சஸ் இருக்குது. நான் 2 தடவை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போது அந்த அரிசி மில்க் வந்து எனக்கு இந்த குவான்டிட்டியில் இருக்குது. சைட்லேயே நான் வந்து பார்த்துட்டே கிளறிட்டுட்டே இருக்கேன். இப்போது நல்லாவே வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. அதாவது உங்களுக்கு நல்ல நுர தெப்பி வரும். தண்ணிலாம் வந்து நல்லா அந்த உருளைக்கிழங்கோட மஜ்ஜாகி கொஞ்சமான தண்ணி தான் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஸோ நான் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது, ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு இந்த க்ரீம் வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருந்துக்கும். நம்மளோட ஃபேஸில் வந்து சீக்கிரமாக எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை வந்து நல்லா அரைச்சி இதை வந்து நான் ஒரு கிளாத்தில் ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறேன். இது நல்லாவே அரைக்கும் போதே வந்து நல்லா க்ரீமியாக தான் இருக்கும். பட் ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா க்ரீமியாக கிடைக்கும். வடிகட்டியில் ஃபில்ட்ரு பண்ண முடியாது, ஏன்னா ரொம்பவே க்ரீமியாக தான் இருக்குது இது. ஸோ அதனால நான் ஒரு கிளாத்தில் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் நம்ம இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் ஃபுல்லாமே இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஒரு சூப்பரான க்ரீமியாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த அரிசி மில்க் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அரிசி பால், அதை வந்து திருப்பி நம்ம பாயில் பண்ணிக்க போகிறோம். ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் கூட ஆகாது. ஒரே நிமிஷத்துலேருந்து சீக்கிரம் கெட்டி ஆகிடும். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, ஏன்னா பாத்திரமே வந்து ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ஹீட்லேயே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டே இருங்க, இல்லை நல்லா கெட்டியாகிடும். எனக்கு வந்து இந்த பதத்தில் நான் எடுத்துருக்கிறேன். இப்போது அந்த அரிசி மாவு வந்து நம்ம ஆட் பண்ணிக்க இப்போ போகிறோம். ஸோ இதில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்க இப்போ போகிறேன். அரிசி வந்து நான் 3 டீஸ்பூன் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதுக்கான குவான்டிட்டி தான் இது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு பேஸ்ட்டையும் அரிசி மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல பாக்ஸில் ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் 7 நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு வச்சுக்கலாம். ஏதாவது நீங்கள் பாத்திரத்துலையோ இல்லை குடம் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து தண்ணிக்குள்ளே பாட்டிலை போட்டு வச்சிடலாம். நல்ல தண்ணியோடு இருக்கணும், பாட்டில் வந்து நல்லா க்ளோஸாக இருக்கணும். ஸோ நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இதை வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும்.